Paul says, those of you who are mature, பவுல் சொல்லுகிறார், தேறினவர்கள் யாவரும் take such a view of things. இப்படிப்பட்ட சிந்தையாய் இருக்க கடவீர்கள். Here is the problem in the church. சபையில இதுதானே We're பிரச்சனை. not mature enough. நாம் தேறினவர்களா இல்லையே. That little baby that Ashley had, சிறு குழந்தையை போல, that baby that my daughter Ashley has, என்னுடைய பெண் வைத்திருக்க அந்த குழந்தையை போல, is என்னுடைய not மகள் வைத்திருக்க குழந்தையை போல, mature enough to say, mama, give me a fork and a spoon. அம்மா எனக்கு உணவு தாருங்கள் என்று சொல்லுகிற அந்த பக்குவம் அந்த பிள்ளைக்கு, சிறு குழந்தைக்கு இல்லையே. This stage of that baby's life, இப்படிப்பட்ட குழந்தையின் அந்த கட்டம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? is called oral stage. Oral stage. இது இந்த கட்டத்துக்கு பெயர் தான் கூப்பிட்டு கேட்கிற காரியம். அந்த கட்டம். You see that baby going, looking for the mother's milk. அந்த குழந்தைக்கு பேச வராது, தாயை பார்த்து உணவை கேட்கும். Give the bottle to the baby. அந்த குழந்தைக்கு அந்த பாட்டில் பால் கொடுப்பாங்க. Some are still getting bottle in the church. அதே போல தான் சபையில நாம் சிலர் இப்படியாக இந்த பாட்டில்ல பால் குடிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். எனக்கு குடுமையா கொஞ்சம் பால். அம்மா. No. இல்லை. Get your Bible. உங்களுடைய வேதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். See how colorful it is? எவ்வளவு வர்ணமா இருக்கிறது என்று பாருங்கள். I mean, it's written all over. எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. Because I want to read, I want to hear from God. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். I want to underline, I want to write there. அங்கே நான் எழுத வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும். I want to sit here and I want to listen to God. உட்கார்ந்து தேவனிடத்தில் கேட்க வேண்டும்.